Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 2023ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So தினம் 10 ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So அந்த வகையில் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாருங்க. நேம் த ரிலிஜியஸ் குரு ஆஃப் சிவாஜி. சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து யாருங்க? ராம்தாஸ். ஓகேங்களா, சிவாஜியோட ஆன்மீக குரு வந்து யாருங்க? ராம்தாஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. ஸோ புக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க, அங்கங்கே பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், கேதர் பண்ணி வச்சு படிச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கான செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். த பாமினி கிங்டம் அண்ட் விஜயநகரா எம்பையர் கிளாஷ்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஓவர் த டெரிட்டரி ஆஃப். பாமினி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி டாஸ் நிலப்பகுதிக்காக மோதி கொண்டனர். ஸோ இது வந்து எந்த இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராய்ச்சூர். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பகுதிகளுக்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு சின்ன பகுதி தாங்க இருக்கும், இப்படி தான் இருக்கும். இந்த பகுதி தான் வந்து ராய்ச்சூர். ஓகேங்களா, ஸோ மேலே இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாமினி, கீழே இருக்கக்கூடிய இடம் வந்து விஜயநகர். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த இடம் தான் ராய்ச்சூர் அப்படிங்கிற இடம். இதுக்காக தான் வந்து அடிக்கடி போர் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, அதாவது பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா, ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மதுரை, வாரங்கல் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இவங்களோட சமகாலத்தில் மதுரையில் யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அதே போல் வாரங்களில் வந்து அந்த சமயத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா காகத்திய அரசு வந்து இருக்குதுங்க. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சமகாலத்தவர்கள் யாருங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ராய்ச்சூர் டோப். அடுத்தது மூணாவது கேள்வி. முகமது ஷா III ஆஃப் பாமினி சுல்தான்ஸ் வைசர்ஸ் வாஸ். பாமினி சுல்தானை சேர்ந்த 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர் யார்? ஸோ வந்து முகமது ஷா, 3ஆம் முகமது ஷாவோட அமைச்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான். இவரோட டைட்டிலுக்கு கீழே முகமது கவான் அப்படிங்கிறவரோட கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ இந்த முகமது கவான் அப்படிங்கிறவரை பற்றி சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன், அப்படியே காதால் கேட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ முகமது கவான் அப்படிங்கிறவர் யாரோட அமைச்சராக வந்து இருந்திருக்காருங்க? 3ஆம் முகமது ஷாவோட அமைச்சராக வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து பிறப்பால் பார்த்திங்கன்னா பாரசீகன். ஓகேங்களா, இவர் வந்து பீடார் அப்படிங்கிற இடம், பீடாரில் மதரசாவை நிறுவினார். ஓகேங்களா, அந்த முஸ்லீம்ஸ்க்காக இருக்கும் இல்லைங்களா ப்ரே பண்ணுற இடம், அந்த மதரசாவை வந்து நிறுவியிருக்காரு. ப்ரே பண்ணுறது, படிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே நடைபெறும். ஓகேங்களா, ஸோ அது வந்து உலக புகழ் பெற்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, இவர் வந்து அந்த நாட்டை வந்து 8 மாகாணமாக வந்து பிரிச்சிருக்காரு. ஓகேங்களா, மொத்தம் 8 மாகாணமாக வந்து பிரிச்சிருக்காரு. அங்கே வந்து ஆளுநர்களையும் வந்து நியமிக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த கவான்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதாவது முகமது கவான்கிறவர் ஆளுநர்கள்கிட்ட இருந்து இராணுவ அதிகாரத்தை வந்து குறைக்கிறாரு. இந்த மாதிரி நிறையா வேலைகள் வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது முகமது கவானை வந்து தூக்கிலிட சொல்லி யாரே உத்தரவிடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் முகமது ஷாவே வந்து உத்தரவிடுறாரு. அப்போ 1482 வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா அவர் வந்து தூக்கிலிடப்படுறாரு. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்ங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, நேம் த சுல்தான் ஆஃப் டெல்லி ஹூ அசியூம்ட் த டைட்டில் ஆஃப் சிக்கந்தர் இசானிங்க. அது சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர். இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. ஸோ இந்த அலாவுதீன் கில்ஜிக்கு தான் வந்து என்ன பெயருங்க இருந்துச்சு? சிக்கந்தர் இசானிங்கிற பெயர் வந்து இருந்துச்சு. ஸோ இவர் தான் வந்து முதல் சுல்தான்க. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அரசியலையும் மதத்தையும் தனியாக பிரித்து பார்த்தவர் வந்து யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் படை வீரர்களுக்கு பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தானும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான். எல்லாருமே சூறையாடின பொருள்லேருந்து பிரித்து தான் கொடுப்பாங்க, ஆனால் அவங்களோட எக்கனாமிக் செலவுக்காக பணமாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர் அலாவுதீன் கில்ஜி. ஸோ இந்த சுல்தான்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அடுத்து வந்தவங்க எல்லாமே வீக் ரூலர்ஸ் தான். இவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ரூலராக வந்து இருந்திருக்காருங்க. அண்ட் மக்களுக்கு தேவையான சில விஷயங்களையும் இவர் நல்லபடியாகவும் செஞ்சு கொடுத்துருக்காரு. அண்ட் இவரை யாரும் சீட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் நிறைய யோசிச்சு அஞ்சல் முறை அது இதுன்னெலாம் நிறையா வந்து கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ இவரோட கதையெல்லாம் படிக்கும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கதையெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இப்போ இந்த கொஷின் படிக்கிறோன்னா இவங்களுக்குள்ள நம்ம இவ்வளோ கதை படிக்க வேண்டியதுக்கள்லாம் இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக தான் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது மேட்ச் கரெக்ட்லி தி ஃபாலோயிங் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்ஸ் வித் இட்ஸ் லொக்கேஷன்ஸ். ஸோ ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, களிமங்கன், லோத்தல் இதெல்லாம் வந்து எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஹரப்பா அப்படிங்கிறது நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வந்து இருக்குங்க.
அடுத்தது மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது வந்து சிந்து அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. கலிபங்கன் அப்படிங்கிறது நம்மளோட ராஜஸ்தானில் இருக்குது. லோத்தல்ங்கிறது குஜராத். இப்போ இதில் எனக்கு எதுவுமே கன்ஃபியூஸாக இருக்குங்க. எனக்கு லோத்தல்ங்கிறது குஜராத்துங்கிறது நீட்டாக எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலே நம்ம இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சலாம். ஸோ லாஸ்ட் ஆப்ஷனுக்கு 2. அப்போ 3142ங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஷின், கம்ரன், அஸ்கரி, ஹிந்தல் ஆர் பிரதர்ஸ் ஆஃப் யாரோட இவங்க பிரதர்கள், யாரோட தமையர்கள்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூனோட பிரதர்கள். சாரிங்க, பிரதர்ஸ். ஸோ இவரை பற்றி நல்லா டீட்டெயில்டாக படித்து வச்சுக்கோங்க. ஹுமாயூன் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இவரோட பிரதர்ஸ் நேமையும் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் படிக்கும்போது இந்த ப்ரீவியஸ் கொஷின்லாம் எங்கெங்கே இருக்கோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் டிஸ்கிரைப் த விக்டரிஸ் ஆஃப் புலிகேசி 2? இரண்டாம் புலிகேசியோட வெற்றிகளை பற்றி எது குறிப்பிடுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஐஹோல் அப்படிங்கிற இன்ஸ்கிரிப்ஷன் வந்து குறிப்பிடுது. இந்த இரண்டாம் புலிகேசி அப்படிங்கிறவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஸோ இந்த புலிகேசி, இரண்டாம் புலிகேசி அப்படிங்கிறவரை யார் டெஃபீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். ஸோ ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் படிக்காதவங்க தமிழோட 6th புக்கில் படிச்சிருப்பீங்க. முதலாம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிற மாதிரி பொருள் சிறந்தவர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அவர் தாங்க இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இரண்டாம் புலிகேசியை தோற்கடிச்சிருக்காரு. அந்த முதலாம் நரசிம்மவர்மன்கிறவர் எந்த வம்சத்தை சேர்த்தவர்னா பல்லவர்களை வந்து சேர்ந்தவர். ஓகேங்களா? இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே வாங்குங்க. ஸோ கனெக்ட் வந்து எங்கெங்கே வருதுங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கான 8th கொஷின் பாருங்கள். டேஸ் வாஸ் த ஜெயின் நேம் ஆஃப் அப்பர். என்னடா இங்கிலீஷில் இருக்க ஒன்றும் பிள்ளைன்னு நினைக்காதீங்க. அப்பரோட சமண பெயர் தாங்க நம்ம கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து எத்திக்ஸ் புக்கில் வந்து நமக்கு டீட்டெயில்டாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்ம சேனா. ஓகேங்களா? எத்திக்ஸ் புக் வந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது 9வது கேள்வி, விச் பாலிசி வீக்கன் த சென்ட்ரல் அத்தாரிட்டி ஆஃப் த டெல்லி சுல்தானேட்? எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது? ஸோ எப்பயுமே ஒரு டைனசிட்டி வந்து உருவாகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பீக் ஸ்டேஜுக்கு வந்து வரும். அவங்களோட முதிர்ச்சி பீரியடுங்கிற இந்த ஹரப்பாலெலாம் படிச்சிருப்பாங்களா, அதே போல் தான் பீக்குக்கு வந்து பீக்லேயே இருக்காது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு சரிவு அப்படிங்கிறது வந்தால் தான் அடுத்த ஒரு வம்சம் வந்து நமக்கு உருவாயிருக்கும். அப்போ அதே போல் டெல்லி சுல்தானியத்தோட மைய அதிகாரம் வலுவிழப்பதற்கான என்ன காரணம் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஜாகிர் நிலமானிய முறை, ஜாகிர் சிஸ்டம். ஸோ அப்படின்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இந்த ஜாகிர் சிஸ்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து டெல்லி சுல்தான்ஸ் தான். ஓகேங்களா? அதை லேட்டர் அவங்களோட டைனசிட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை யார் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முகல்ஸ் வந்து அதை கையில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ டெல்லி சுல்தான் கொண்டு வந்த அந்த ஜாகிர் சிஸ்டம் அப்படின்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அவங்களோட படைகளில் வந்து நல்ல சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய படைத்தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களோட நல்ல சேவையை கருதி அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு நிலப்பரப்பை வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வேலை பார்க்குற படைத்தளபதிகளுக்கு, தலைவர்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு இடங்கள் வந்து நமக்கு ஆட்சி பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய வரிகளையோ இதில் நீங்கள் ஏதோ ஒரு வரியை விதிச்சோ நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க. அந்த பணத்தை வச்சு உங்களோட ஃபேமிலிஸை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அரசர்கள் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்க, அந்த சுல்தான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த சிறிய பரப்புகளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள சாகிர்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? சாகிர்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய வரி பணங்களை வச்சு அவங்களோட குடும்பங்களை அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போது இதை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த சாகிர்தார் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அது திரும்ப அந்த நிலம் வந்து அந்த சுல்தான் கைக்கே வந்து போயிடும். அந்த சுல்தான் ஃபர்தராக வந்து டிசைட் பண்ணுவார், இது அவங்களோட தலைமுறைக்கே அடுத்த ஆட்களுக்கு கொடுக்கலாமா இல்லை நமக்கு வேண்டப்பட்ட வேறு யாருக்காவது கொடுக்கலாமா அப்படிங்கிறத அவரே வந்து டிசைட் பண்ணுவார். மேக்ஸிமம் வந்து இவங்களோட தலைமுறைக்கே தான் அடுத்து வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாகிர் நிலமானிய முறை. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், லாஸ்ட் கொஷின் பாருங்கள். நேம் த ரூலர் ஹூ வாஸ் கால்ட் அஸ் அக்பர் ஆஃப் காஷ்மீர் அமாங் டெல்லி சுல்தானேட் ரூலர்ஸ். டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக. ஸோ அதாவது ஜியாவுதீன் அபிதீன். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து காஷ்மீரின் அக்பர் அப்படின்னு அழைக்கப்பட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கான 10 கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.